பசியோட இருக்காங்க. அதிமுக காரங்க போறான் வந்தோடனே தூக்கிடுவோம், வந்தோடனே அள்ளிடுவோம், புறம் பசியில இருக்கு. இவங்க 10 வருஷம் இந்த கைதி படத்துல இருக்கிற கார்த்தி மாதிரி இருந்தாங்க. வந்த உடனே பிரியாணி அள்ளி 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 போட்டாங்க. நான் சொன்னேன், டேய் திமுக 10 வருஷமா கைதி படத்தை வர கார்த்தி மாதிரி இருக்கிறான். அவன் 10 வருஷம் ஜெயில இருந்து வந்தாப்புல. இவங்க 10 வருஷம் ஆட்சிலாம் வர்றான். இவன் கையில ஆட்சி போச்சு, பிரியாணிக்கு கிடைச்ச நிலைமை தான் வந்த தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னா எவனும் கேட்கல. இப்போ அதிமுக அதே மாதிரி கையெல்லாம் அரிக்குதே, கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட கை அரிக்குதே, ஐயோ ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு கை அரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கை அரிக்குதுன்னா இன்னொன்னு வருது. இது ரெண்டுமே ஊழல் கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். இதாவது வந்து ஊழல் கட்சி. இன்னொன்னு வரும்போதே நாங்க ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்கன்னு சொல்றோம். அது எப்படி யாரையும் கொல்லாம ஊழல் பண்றது? யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்க. பிளாக் டிக்கெட் வித்து அந்த காசுல வளர்ந்த ஒருவன் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்னு எப்படிடா நினைக்க முடியும்? லாட்டரி சீட்டு வித்த காசுல 3000 கோடிய மாமனாட்டு ஆட்டையை போட்டு வந்த ஒருத்தனை வைத்துக் கொண்டு இந்த நாட்டுல நல்லாட்சியை தருவோம், நாங்க மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய வேடிக்கை. ஊருக்கு ஒரு டயலாக் வச்சுக்கிறது. கரூர்னா பசுவிசி கோயில் தான், புதுச்சேரினா வெளியூர் மாதா தான், திருச்சினா காவிரி தான் அப்படிங்கிறது. இப்ப நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இன்னைக்கே போட்டாங்க. நாளைக்கு போறாருல, நாளைக்கு ஸ்கிரிப்ட போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோல்லா தோல்லிஸ் நண்பா நண்பிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கட்சியோட கொள்கை தலைவர், அந்த கொள்கை தலைவர் பிறந்த மண்ணு தான் இந்த ஈரோடு. ஈரோடுனாலே நமக்கு தியாவத்து வருது பெரியார் மண்ணு தான். பெரியார் மண்ணு பேக்கரியில் நின்று நீ தின்னு பாரு பண்ணு அப்படின்பாப்ல. அந்த ஈரோடு மண்ணில் ஈரோடு நமக்கு இன்னொன்று யாருக்கு வருது காவிரி தான். காவிரினா 2 வாக்கியால் ஓடுனாதான் இது ஈரோடுன்னு பேரு. அது மட்டுமா, இது மஞ்சள் நகரம் அழைக்கப்படுது, இது ஜவுளி நகரம் அழைக்கப்படுது. அந்த ஜவுளி தொழிலாளர்கள் நெசவாளர்கள் இருக்காங்க, அவங்களோட கிட்னியை திருடித்தா இந்த திமுக வைக்குது. என்ன ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அங்கிள்? அவ்வளவுதான். வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. இதுதான் இதான் ஸ்கிரிப்ட். இத பேசுறதுக்கு நம்ம இத பேசுறதுக்கு 500 ஏக்கர்ல பந்தல், 24 ஆம்புலன்ஸ், 48 சிசிடிவி, 40 கேமரா, 100 கேமராக்கள், அப்படி மாதிரி 40 கேமராக்கள், 40 தண்ணி தொட்டி, 25,000 தொண்டர்கள், 10,000 மக்கள். எதுக்கு அவன் பேச போறது 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்துக்கு கொடுக்கிற பில்டப் 10 நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. என்னத்தை பேசிடுவாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆத்துமணல் கொள்ளையை, கனிம வள கொள்ளையை, இயற்கை வள சுரண்டலை தடுப்போம்.